நாடாளுமன்ற தேர்தலுக்காக நாடு முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி பிரச்சாரம் நிறைவடைந்ததை தொடர்ந்து 3 நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரிக்கு வருகை தந்தார். பகவதி அம்மனை வழிபட்ட அவர் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்று தியானத்தை தொடங்கினார். பிரதமரின் இந்த பயணம் குறித்த அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி இன்று மாலை கன்னியாகுமரி வந்தடைந்தார். தொடர்ந்து பகவதி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பிரதமர் மோடி படகு மூலம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்றடைந்தார். கடந்த 2014 தேர்தலின் போது மகாராஷ்டிராவில் உள்ள பிரதாப்கர் கோட்டையிலும் 2019 கேதார்நாத் குகையிலும் பிரதமர் மோடி தியானம் செய்தார். தற்போது முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் சுமார் 45 மணி நேரம் தொடர் தியானத்தை பிரதமர் மோடி தொடங்கியுள்ளார். இதையடுத்து விவேகானந்தர் மண்டபம், பகவதி அம்மன் கோயில் உள்ளிட்ட குமரியில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது தவிர கடலோர காவல் படை மற்றும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக உயர் அதிகாரிகளிடம் இருந்து எந்த உத்தரவும் வரவில்லை என கூறி பிரதமரின் பாதுகாப்பிற்கு வந்த கமாண்டோ படையினரை விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மறுபுறம் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல பொதுமக்களுக்கு இன்று காலை முதல் அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆர்வத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். அதேபோல் விவேகானந்தர் மண்டபத்தை சுற்றியுள்ள பகுதியில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான நாட்டு படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே நேரம் பிரதமரின் ஆன்மீக பயணத்தில் எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்வதாக பாஜக வேட்பாளர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். பிரசாத், பிரதமரின் வருகையை ஒட்டி கன்னியாகுமரியில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? பிரதமர் எப்போது தியானத்தை நிறைவு செய்கிறார்? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. கன்னியாகுமரி வந்திருக்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் சரியாக மாலை 6:11 மணிக்கு விவேகானந்தர் நினைவு பாறை அடைந்திருக்கின்றார். அங்கு தியானத்தில் ஈடுபடுகின்றார். சுமார் 45 மணி நேரம் 2 இரவுகள் உட்பட அவ்வளவு நேரம் செலவிடுகின்ற அவர் நாளை மறுநாள் மாலையில் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் கன்னியாகுமரி வந்தடைந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் செல்கின்றார். இவருடைய தியான நிகழ்ச்சியை ஒட்டி விவேகானந்தர் நினைவு பாறை சுற்றிலும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு காவல்துறை, கடலோர காவல் குழுமம், கமாண்டோ படை உள்ளிட்ட பல்வேறு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். படகுகள், நாட்டு படகுகள், கப்பல் என பல்வேறு ரோந்து நடைபெற்று வருகின்றது. இவருடைய பலத்த பாதுகாப்புக்கிடையே இவருடைய தியானம் நடைபெறுகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. பிரசாத், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.